ஹலோ, வணக்கம். வாங்க, வாழைக்காய் புட்டு அருமையான டேஸ்ட்டோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாருங்கள், 3 வாழைக்காய் குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருங்க. ஆறவும் தோலை உரிச்சிட்டு அது கேரட் துருவெல்லாம் நல்லா துருவி எடுத்து வச்சுருங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்காய் அரை மூடி திருகி எடுத்துக்கிடுவோங்க. வாங்க, இப்போ வாழைக்காய் புட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் வானொலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்து தாளிக்க சேர்த்துருங்க. அது பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் கட் பண்ணதை சேர்த்து 4-5 வரமிளகாயும் கிள்ளி சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கவும் அதில் நம்ம துருவின தேங்காயும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதங்கவும் தான் நாம் துருவின வாழைக்காய் சேர்க்கணும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. தூள் உப்பு தானே சேர்த்து கலந்து கிளறி இறக்கிட்டால் சூப்பரான சுவையோட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிருங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்காயை எண்ணெயிலேயே வதக்கிறதுனால நல்ல வாசமாக சாப்பிட நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி வாழைக்காய் புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், வாழைக்காய் புட்டு 5 நிமிஷம்தான் ரெடி ஆகிரும். சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.